வணக்கம். ஓகே, இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி பேசலான்னு இருக்குன்னா, இங்கிலீஷ்ல த ஆர்ட் ஆஃப் பீங் அலோன், தமிழ்ல வந்து தனிமையில் இருத்தல் எனும் கலை. இந்த புத்தகத்தை பத்தி கொஞ்சம் பேசலான்னு இருக்கேன். ரேணுகா கவரானி எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்தை. இந்த புத்தகத்தோட ஒரு தனித்துவம் என்னன்னா, தனிமையை பத்தி பேசியிருப்பாங்க. சிலர் இருப்பாங்க, ஈவன் நான் கூட இருப்பேன், இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்கல்ல, தனிமையில இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புத்தகத்தை படிக்கலாம். இல்ல உங்களுக்கு நீங்க தனிமையா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது, பட் உங்களை சுத்தி உள்ளவங்க சிலர் அந்த மாதிரி இருப்பாங்க, இன்ட்ரோவர்ட்டா பேசாம தனிமையா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களை பத்தி உங்களுக்கு தெரியணும்னா இந்த புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா அவங்களை பத்தி கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தனிமை அப்படி எடுத்துக்கிட்டாலே சிலர் வந்து தப்பான கண்ணோட்டத்துல அதை பாக்குறாங்க. அப்படின்னு சொல்லும் போது எப்படின்னா, ஒருத்தவங்க வந்து தனியா உட்காந்துருக்காங்க, இல்ல யாருக்கிட்டையும் சேராம அவங்க வேலையை தனியா செய்ய விரும்புறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள பத்தி ஒரு தப்பான கண்ணோட்டம் வரும். அதாவது சம்திங் ராங் வித் ஹிம். தனியாவே இருக்கிறாங்க, யாருக்கிட்டையும் ஒட்டல, யாருக்கிட்டையும் சேரல, அப்பனா அவங்கள்ட்ட என்னமோ தப்பு இருக்கு, அவங்களால மத்தவங்க கூட மிங்கிள் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தவறுதலா எண்ணுவாங்க. ஆனா இந்த புத்தகத்துல வித்தியாசமா ஒரு விஷயம் படிச்சேன். தனிமையா அவங்க இருக்கிறாங்கன்னா ஆக்சுவலி இட்ஸ் பிளஸ் பாயிண்ட் ஃபார் தெம். அதை வந்து நீங்க தப்பா நினைக்க கூடாது. உங்களால தனிமையா இருக்க முடியல, அது உங்களோட கேரக்டர். பட் மத்தவங்க வந்து தனிமையா இருக்கிறது வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு நல்ல விஷயம். நீங்க ஒரு குட் வேல பார்க்கணும் அப்படின்னு இந்த புத்தகத்தை படிச்சோன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தனிமை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு புறம் இருக்க, மத்தவங்க அதை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிதான் இதுவரை தனிமை பத்தி நாங்க வந்து புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது மேபி நாங்க வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கலாம், நம்மளுக்கு வந்து தனிமை இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா மத்தவங்க நம்மளை பத்தி தப்பா பேசிடுவாங்களோ, பிகாஸ் தனிமைக்குன்னு ஒரு நெகட்டிவ் ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு, நான் முதல் சொன்ன மாதிரி. ஸோ மத்தவங்க என்னை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ, என்னால் மத்தவங்க கூட மிங்கல் பண்ண முடியல, எனக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு, அதனாலதான் நான் தனிமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஃபார்ஸ் பண்ணிக்கிட்டு நாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட்டா வந்து நடிக்க ஆரம்பிப்போம். ஸோ அதெல்லாம் வந்து அந்த எண்ணத்தை முறியடிப்பதற்கு இந்த புத்தகம் ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருந்தா நீங்க டோன்ட் ஃபீல் கில்ட்டி, அந்த மாதிரி இந்த புக்கை வந்து உங்களை புரிய வைக்கும். நீங்களும் மத்தவங்க தனிமையா இருக்கிறத பார்த்துட்டு தப்பான கண்ணோட்டத்துல பார்க்க மாட்டீங்க. ஓகே, இந்த புத்தகத்தில் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க ரைட்டர். அதாவது தனிமையாக இருத்தல் வேறு, தனிமையா உணர்வது வேறு. ஓகே, அதாவது there is a huge differences between being alone and loneliness. லோன்லினஸ் தான் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்மளை சுத்தி நிறைய பேர் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து தனிமையா உணர்வோம். அதுதான் வந்து லோன்லினஸ்.